2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. ரொம்ப நேரமா திக்கு 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 திக்குன்னே உட்காந்துருந்தேன் நான். ஒரு புள்ள ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு ஜெயிச்ச மாதிரி தான். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு. சார்லி சாப்ளின், தமிழ்நாடு கண்டெடுத்த லாரல் ஹார்டி, தமிழ் திரையின் நகைச்சுவை இமயம் அன்பு அண்ணன் வைகை புயல் வடிவேலு அவர்களை வாழ்த்துறை நல்க உங்கள் கரவொலிகளோடு இன்னும் கரவொலிகளை வழங்கலாம். அன்பு அண்ணன் வைகை புயல் வடிவேலு அவர்களை வாழ்த்துறை நல்க அழைக்கின்றேன். அதாவது ரொம்ப நேரமா திக்கு 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 திக்குன்னே உட்காந்துருந்தேன் நான். ஏன் எதுக்கு? கிராபிக் சேனல் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே ஒன்று மான் மாதிரியே தவுது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அழகான விளையாட்டு போட்டியை நான் பார்த்ததில்லை. நிறைய இடங்களில் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன், அது கூட டிவிலெலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அருமை அண்ணன் மாசில்லா தங்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அண்ணன் வந்து எப்படி ஒரு அருமையான ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து கண்ணி இமைக்காமல் கையால் அசையாமல் நீ உட்காந்து நான் பார்த்தேன். நான் உங்களை மாதிரியே உட்காந்து பார்த்தேன் நான். அதாவது மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதில் ஜல்லிக்கட்டை வந்து ஆண்கள் தான் போய் அந்த காளையை அடக்குவாங்க. விட்டால் இந்த பெண் பிள்ளையை பூரா விட்டு அடுத்த வருஷம் இதுகளை இறக்கும் நான் போட்டிருக்கு. இதுகளும் போய் காளையை பிடிக்கும் போட்டிருக்கேன். போகிற போக்க பார்த்தா ஜல்லிக்கட்டு இறக்கும் நான் போட்டிருக்கேன். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அப்புறம் கபடி விளையாட்டில் பெண்களுக்கு வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு ஒரு அருமையான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை, சாதாரண பேர் இல்லைங்க, முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு. ரொம்ப 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 இந்த பேரை ஒரு டிஃபரெண்டாக இருக்கு. அந்த முதல்வர் கோப்பை வந்து அந்த வெற்றி கோப்பையை நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க அண்ணன். உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி வந்து வாங்கினேன் சொல்லி சொன்னார். நான் வந்து உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன். அதாவது என்னுடைய சகோதரி, என்னுடைய தீவிர ரசிகை, ரொம்ப தங்கமான பிள்ளை. முதல்ல இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கு, இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை பெற்று அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு கைத்தட்டு பண்ணுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்க, தேவயானி அருமையான வார்த்தை. ஒரு பிள்ளை ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி தான். எந்த ஈகம் இல்லாமல் அழகா அவங்களுக்குள்ள அழகா அப்படியும் ஒருத்தவங்க விளாண்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்தால் கூட அந்த மற்ற டீம் போய் அந்த பிள்ளைய போய் உடனே பார்க்குறாங்க. அந்த என்னடி ஆச்சு ஒன்று. அப்புறம் ஒரு அம்மா அப்படி நான் அப்படியே 6ஆம் நம்பரா கார்த்தியான ஒரு அம்மா அடாடா இல்லை, நான் அதை மட்டும் தனியாக பாராட்டுறேன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் தப்பாக நினச்சிடக்கூடாது. எல்லாமே கார்த்தியா வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க, நல்லா விளாட்றீங்க. அதில் 2-3 பொண்ணு அந்த பல்ப் எடுக்குது, அப்படியே வாக்கிங் வேற போகுது, ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது. அப்படியே நடக்குது, அப்படியே இருக்குது. தேவயானி கேட்டுக்கிட்டு, ஆமாம் ஏன் இப்படி நடக்குது? அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமான்னு நான். தேவயானி உடனே கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அதாவது என்னென்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் அந்த டயத்தை அப்படியே கீப்பப் பண்ணி அந்த மார்க் அப்படியே அப்படி இறங்க விடாமல் பண்ணுறது. அடாடாடாடா, எனக்கும் கார்த்தியான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது சிஏ முடிச்சிருக்குது. இந்த கார்த்தியாவை பார்த்தோன்னா என் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெருமையாக, நானும் 3 பிள்ளைக்கு பொன் பிள்ளைக்கு
உலகத்தில் இன்னொரு விஷயம், நம்ம அரசுக்கு பார்த்தீங்களா இந்த திராவிட மாடல், ஐயா தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்தநாள் இருப்ப அவர் பிறந்தநாளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன நடத்தும் போது அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சேர்ந்து அவர் இன்னும் ஆயுசோடு இருந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல செய்வார். அது பெரும்பாலான துணை முதல்வருக்கும் என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா நூறோடி வாழணும். ஐயா தமிழக முதலமைச்சர் இந்த வெற்றி குப்பை வந்து இது முதல்வர் கோப்பை மட்டும் இல்லை, 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்புல இருக்க மக்களுக்கு பூரா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையாக 200 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் நான், 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது போது திமுக தாங்க, நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அந்த ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கும் சம பங்கு அப்படின்றது சொத்தை பிரிச்சா கூட ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்பு 2 பையனை பார்க்குறாரு, 2 பொண்ணை பார்க்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பித்து வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நினைவு, ரொம்ப மகிழ்ச்சியாக. பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, எல்லா பேருக்கும் நம்ம அரசு ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதாவது நல்லா விளையாடுங்க. நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்கு. கிளப்புகள். அதான் ஒரே ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார்ல, ஒரு படத்துல அழகா எழுதியிருப்பார், கவிஞர் எழுதியிருப்பார், ஞான பாட்டு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இந்நேரம் வெற்றி பெற்று இருப்போம். நம்ம 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 அரசு நம்ம அரசு நம்ம 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 ஆட்சி எப்பயுமே வந்து இந்த காலத்துக்கு தோக்காது, வெற்றி மேல் வெற்றி பெறும். அது மாதிரி நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி பெற்று நிறையா இருக்குது, வெற்றி விளையாட்டுகள் இருக்குது. இன்னும் வேடிக்கையை பாருங்கள், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஐயா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நல்லது. இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை இங்கே வர வச்சு அழைத்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை பார்க்க வச்சு உங்கள் முன்னாலேயெல்லாம் இங்கே உட்காந்துருக்க மகள்லாம் பல நேரம் அசையாமல் உட்காந்துருக்க பாருங்க. இப்படி அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்த்தா அங்கே சொன்னார்ல கேம்பேரு சிவகாரு மதுரை சித்திரத்தில் மாதிரியே இருக்குது. பின்னிட்டீங்க தலைவரை. உங்கள் கவுண்டரு அதே அப்பா உங்களை நேரம் இதுக்கு அனுப்பிடலாம். உங்களுக்கு உலகக்கோப்பை நடக்கிற போது அனுப்பிவிட்டாங்க. பிச்சு எடுத்துருவார், நல்லா பேசுறாரு, அழகா அப்பப்போ யாரோ பின்னால் எழுதி கொடுத்த மாதிரி பேசுறாரு. ஆனால் அவளா பேசுறாரு. நல்லா அருமையா உங்களுடைய எங்கிறது அது அருமையான மா சுப்பிரமணியன் என்ன பண்ணாங்க அமைச்சர் அவர்கள். அதாவது எப்படி பண்ணாங்க பாருங்களேன், ரொம்ப அதிகமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு இப்படி ஒரு விளையாட்டை கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி எல்லா இங்கே உட்காந்துக்கு போனால் அசையாமல் உட்காந்து பார்க்கறதுக்கு பண்ணி அதை ரசிக்கிற காட்சியை அவரும் பார்த்துட்டு நாங்களும் ரசிக்கும் போது தேவயானி சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த விளையாட்டு ஆசிரியர்கள், அந்த அந்த சொல்லிக் கொடுத்த விளையாட்டு ஆசிரியர்கள், அந்த பெற்றோர்கள் எல்லா பேருக்குமே, அந்த குழுவை சேர்ந்த எல்லா பேருக்குமே என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறையா கோப்பைகளை வாங்குங்க. நான் உங்கள் நேரம் உட்காந்து பார்த்துட்டு போகிறேன். வாழ்க. வெற்றி வெற்றி வெற்றி. மேடையில் முதல்வர் கோப்பை பார்க்கறதுக்கு வந்திருக்கும் உங்க அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னோட ஃபேவரட் வடிவேலு சார்
நான் அவரோட பரம ரசிகை. அவருக்கு மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அத்தனையும் பெரியவங்களுக்கு, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த கோப்பையில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனையும் சிங்க பெண்களுக்கு, உங்கள் தேவயானி, ராஜகுமாரன் மற்றும் என்னோட 2 டாட்டர்ஸ் இனியா, பிரியங்காவின் அன்பான வணக்கம். இந்த விழாவில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் 2-3 ப்ரோக்ராம்ஸில் நான் கலந்துருக்கேன். சைதாப்பேட்டில் அமைச்சர் ஐயா வந்து பெண்களுக்காக நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போவுமே, வருஷம் வருஷம். அதில் பெண்களுக்கு சொல்லும்போது எப்போவுமே நான் வரேன், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எப்போவுமே நான் இருக்கிறேன். கோல போட்டி இருந்தால் என்ன, தையல் மஷின், தையல் கிளாஸ், பியூட்டி கிளாஸ், அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஊக்கப்படுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் பல நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, என்னை கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த நேரில் இந்த போட்டி பார்க்கும்போது ரொம்ப பக்கு பக்கு பக்குன்னு நமக்கு இருக்குது. எக்ஸலண்ட்டாக விளையாடுறாங்க எல்லா பெண்கள், ரொம்ப அருமையாக விளையாடுறாங்க. இந்த விளையாடுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது. அவங்களோட பேக்கிங், அவங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இவங்களை ட்ரெயின் பண்ணுற குரு, டீச்சர்ஸ், அவங்களுக்கு ஒரு நன்றி. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்கூல், அந்த டீச்சர்ஸ், அந்த குருமார்களுக்கு வந்து நன்றி சொல்லிடலாம். அப்புறம் இந்த பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அமைச்சர் ஐயா சார், நிஜமாகவே அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நிஜமாகவே இட்ஸ் சர்ப்ரைசிங் அண்ட் வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி போட்டிகள் வைங்க சார். நிறைய நம்ம பெண்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எல்லாரும் சிங்க பெண்கள் தான். இன்னைக்கு போட்டியில் வந்து ஜெயிச்சவங்க ஜெயிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. போட்டி எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். போட்டியில் யார் கப்பு வாங்குறது முக்கியம் கிடையாது, இதில் வந்து கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கலந்துக்கிறது, அந்த தன்மை, அந்த மனசு இருக்கணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம பாராட்டணும். ஸோ இங்கே வந்திருக்கும் அத்தனையும் பெண்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னோட வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல சிறப்பான இன்னும் நிறைய போட்டிகள் நீங்கள் கலந்துக்கணும். நிறைய தமிழ்நாட்டுக்கு சரி, நம்ம இந்தியாவுக்கும் சரி, நீங்கள் பெருமை சேர்க்குற வகையிலையும் நிறைய கோப்பைகள் வாங்க பெருமையும் சேர்த்துக்குங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு, உங்கள் குருகள், டீச்சர்ஸ்க்கு, உங்கள் ஸ்கூலுக்கு, நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். தேங்க்யூ. இப்போ நீங்கள் காத்துட்ருக்கிற வடிவேலு சார் வருவார். நானும் அவரோட ஸ்பீச்சுக்காக காத்துட்ருக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு சாரை நேரில் பார்த்துட்ருக்கிறேன். நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா நடிச்சிருக்கோம். சேர்ந்து நடிக்கும்போது என்னோட நடிப்பை மறந்துட்டு நான் சாரோட நடிப்பை ரசித்து ரசித்து சிரித்து சிரித்து ரசிப்போம். டைரக்டர் திட்டுவாங்க, நடிங்க கொஞ்சம், என்ன சிரிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு. அந்த அளவுக்கு எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட நான் பரம ரசிகை. அதனால் சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.